மெனிஸ்கஸ் ஷாக் அப்சார்பர் முழங்கால் மூட்டுக்குள்ளே 2 எலும்பு உரசாமல் பார்த்துக்கிற இந்த ஒரு அற்புதமான ஜவ்வை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முழங்கால் மூட்டு என்பது தொடை எலும்பு காலெலும்பு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பின் முக்கியமான மூட்டு. அந்த மூட்டினுடைய உள்புறத்தில் 2 எலும்பு உரசாமல் பார்த்துக்கிறதுக்கு 2 ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அது வந்து மீடியல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெனிஸ்கஸ்னுடைய ஃபங்க்ஷன் நம்ம உடம்புனுடைய வெயிட்டை சீராக தொடை எலும்பிலிருந்து காலெலும்புக்கு மாற்றுவது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் தை போன் டு லெக் போன். இந்த வேலையை அது வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு வாஷர் மாதிரி இருந்து செய்யுது. இந்த மெனிஸ்கஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அல்லது கீழே விழுதல், படியிலிருந்து தவறி விழுதல், கால் மகட்டி கீழே விழுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளில் கிழிசல் ஏற்படலாம். இந்த மெனிஸ்கஸ் கிழிஞ்சுது அப்படின்னா அதை வந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும். சின்ன கிழிசலாக இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் நம்மளுடைய அன்றாட நம்ம நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த கிழிசல் வந்து 2 எலும்புக்கு நடுவில் மாட்டி கிழிசல் சீக்கிரமாக பெருசாகி அது ஒரு பக்கெட் ஹேண்டில் டேர், அதாவது பெரிய கிழிசலாக மாறி அந்த மெனிஸ்கஸ் அந்த ஷாக் அப்சார்பர் ஃப்ளிப் ஆகி 2 எலும்புக்கு நடுவில் மாட்டக்கூடிய ஒரு அபாயகரமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா மெனிஸ்கஸ் கிழிசலோடு சேர்ந்து மூட்டு தேய்மானமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகி அதற்கு எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து அந்த மெனிஸ்கஸை வந்து சரி பண்ணணும். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெனிஸ்கஸ் பிரச்சனை இருந்தால் அந்த மெனிஸ்கஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது நமக்கு. ஏன்னா அதை தையல் போடுறதுக்கான டெக்னாலஜிலாம் அந்த டைம் நம்மகிட்ட இல்லை. இப்போ வந்து எப்பேற்பட்ட மெனிஸ்கஸ் கிழிசலும் எஸ்பெஷலி யங் ஏஜில், அதாவது 10, 12, 15, 17, 18 வயசு, 20, 30, 40, 50 வயது வரைக்கும் மெனிஸ்கஸில் எப்பேற்பட்ட கிழிசல் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய, அதை வந்து தையல் போட்டு ஹீல் செய்யக்கூடிய, அதை வந்து ஆற்றி அந்த புண்ணை ஆற்றக்கூடிய திறன் நம்மக்கிட்ட இருக்குது. அதற்குண்டான டெக்னாலஜி வந்துருச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணாமல் நுண்துளை மூலமாக செய்யக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்குது இப்போது. ஆனால் அதை உரிய நேரத்தில் செய்யணும். சிறிய வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த மெனிஸ்கஸ் ஆறக்கூடிய தன்மை, சரியாகக்கூடிய தன்மை அதிகம். இதுவே கொஞ்சம் வயது 30-35 வயதுங்களை கடந்துட்டா அதை வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணாமல் விட்டுட்டா அது ஒரு பெரிய தொந்தரவில் கொண்டு போய் விட்டுரும். அந்த மெனிஸ்கஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சாத்தியம் ஏற்படும். அப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மிக சீக்கிரமாக அந்த ஆப்ரேஷன் செய்து 3, 4, 5 வருடங்களுக்குள்ள மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முழங்கால் மூட்டில் அடி ஏற்பட்டது, மூட்டு வீங்குது, வலிக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வலிக்குது அப்படின்னா இது மெனிஸ்கஸ் இன்ஜுரியாக இருக்கலாம். உடனடியாக உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகணும். இனிஷியலாக சின்ன மெனிஸ்கஸ் டேரெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ், மெடிசின், ரெஸ்ட் இதன் மூலமாக சரி பண்ண முடியும். 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் ஆகியும் அந்த வலி சரியாகலை அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அது எப்பேற்பட்ட கிழிசல்னு பார்த்து அதற்குண்டான சிகிச்சை முறையை நீங்கள் செய்தால் மட்டும்தான் இது நிரந்தரமான ஒரு குணத்தையும் 40-50 வருடங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி ஒரு மூட்டையும் நம்ம சரி பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கா? இந்த மாதிரி இன்ஜுரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? உங்களுடைய அனுபவங்கள் என்ன என்று எங்களுக்கு பகிரவும். இதை பற்றி வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை கேட்கவும். நன்றி, வணக்கம்.